முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை தமிழக அரசின் மீது அதிரடியாக புகார் தெரிவித்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தொடர் காவல் நீடிப்பதால் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் உள்ளார். இருப்பினும் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் மனு அளித்து வருகிறார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் ஆஜரான அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு தமிழக அரசு உதவுவதாக புகார் தெரிவித்திருக்கிறது. அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கிய மோசடி வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரிக்கவில்லை எனவும், மேலும் விசாரணையை தாமதப்படுத்தி வருவதாகவும் தமிழக அரசு மீது புகார் தெரிவித்துள்ளது. மேலும் 6 மாதங்களுக்குள் இந்த வழக்கை விசாரிக்க முடியும் எனவும், ஆனால் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை இழுத்தடித்து வருவதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.